வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஹோட்டலுக்கு போனால் கடாய் சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் பன்னீர் இந்த மாதிரி கேட்போம். இன்றைக்கி நம்ம கடாய் வெஜிடபிள் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வெஜிடபிளுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். தனியா 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகு 3/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன் கட் பண்ணி, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் ஒரு 10 மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கீழே இறக்கி வச்சு நல்லா ஆறட்டும். பாருங்கள், கடாய் வெஜிடபிளுக்கு நம்ம மசாலா வறுத்து அங்கே வச்சாச்சு. இந்த கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு எல்லா காயுமே நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், ஆயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா காய்கறிக்கும் சேர்த்து நம்ம 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 2 தக்காளியும் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடாய் வெஜிடபிளுக்கு நீங்கள் வந்து காய்கறி எல்லாமே நீட்டாகவே கட் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பீன்ஸ் வந்து 1/2 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் வந்து ஒரு காலிஃப்ளவர், சின்ன காலிஃப்ளவர், அதையும் இதில் சேர்த்துருவோம். டெல்லி கேரட்டு ஒரே ஒரு கேரட்டு, அதையும் இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 கீரி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம். ஒரு குடமிளகா வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நமக்கு நான்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா, சோளா பூரி, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான கடாய் வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இது நானுக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி பரோட்டாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான கடாய் வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.